குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ். நம்ம பைத்தான் ப்ரோக்ராம்ஸ்லாம் நம்மளோட மொபைல் ஃபோன்லேயே நம்ம வந்து ஒர்க் பண்ணி பார்க்கலாம். அதுக்கு நீங்கள் ப்ளே ஸ்டோரில் பைராய்ட் 3 அப்படிங்கிற ஆப்பை வந்து இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த ஸ்க்ரீனில் ரைட் சைட் டாப்பில் வந்து பார்த்திங்கன்னா PY3 இருக்கு பாருங்கள், அதான் வந்து பைராய்ட் 3ங்கிற ஆப்பு. அதை இன்ஸ்டால் பண்ணி ஓப்பன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு விண்டோ வந்து இந்த மாதிரி டிஸ்பிளே ஆகும். இப்போ இந்த விண்டோவில் நீங்கள் வந்து பைத்தான் ப்ரோக்ராம்ஸ்லாம் போட்டு ரன் பண்ணி பார்க்கலாம். அந்த ப்ரோக்ராம்ஸை வந்து சேவ் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் 3 டிஜிட் ஈவன் நம்பர்ஸ் ப்ரோக்ராம் எப்படி போட்டு ரன் பண்ணுறதுங்கிறத இங்கே செஞ்சு காமிக்கிறேன். இப்போ 3 டிஜிட் ஈவன் நம்பர்ஸ்னால் ஸ்டார்டிங் நம்பர் நமக்கு என்ன இருக்கும், 222 இருக்கும். எண்டிங் நம்பர் வந்து பார்த்திங்கன்னா 998 வரும். அதாவது 2 இன்க்ரிமெண்ட் ஆகி லாஸ்ட்டாக 998 வரணும். அதை நான் வந்து ஃபார் ஸ்டேட்மெண்ட் யூஸ் பண்ணி போட்டு காமிக்கிறேன். அதோட கோடிங் வந்து எப்படி இருக்குன்னா, ஃபார் I in range ப்ராக்கெட்குள்ளே ஃபாரில் வந்து 3 பார்ட்ஸ் வரும். ஃபஸ்ட்டு வந்து ஸ்டார்ட் வேல்யூ வரும், நெக்ஸ்ட்டு ஸ்டாப் வேல்யூ வரும், நெக்ஸ்ட்டு ஸ்டெப் வேல்யூ வரும். ஸ்டார்ட் வேல்யூ நமக்கு என்னென்னா 222, நெக்ஸ்ட்டு கமா போட்டுட்டு ஸ்டாப் வேல்யூ வந்து 999 போடணும். ஏன் 999 போடுறோன்னா ஸ்டாப் வந்து எப்போதுமே ஸ்டாப் -1 தான். அப்போ தான் வந்து நமக்கு 999 போட்டோன்னா -1 பண்ணிங்கன்னா என்ன வரும், 998 வரும். நெக்ஸ்ட்டு கமா போட்டுட்டு நமக்கு 2 இது ஈவன் நம்பருனால 2 இன்க்ரிமெண்ட் ஆகணும், அதனால் 2ன்னு கொடுக்குறோம். நெக்ஸ்ட்டு ஃபார் லூப் லாஸ்ட்டாக என்ன பண்ணணும், கோலன் வைக்கணும். ஏன்னா பைத்தானில் ஃபார், இஃப், வைல் எல்லாத்துக்குமே என்ன பண்ணணும், லாஸ்ட்டாக கோலன் வைக்கணும். கோலன் வச்சுட்டு என்டர் கொடுத்திங்கன்னா நெக்ஸ்ட் லைனில் பாருங்கள் 4 ஸ்பேஸ் மூவ் ஆகி தான் வந்து அந்த கர்சர் வந்து ப்ளேஸ் ஆகும். அதை வந்து என்ன சொல்லுவாங்கன்னா இண்டென்டேஷன் சொல்லுவாங்க. ஃபார், இஃப், வைல் எல்லாத்துலேயுமே நம்ம அந்த கோலன் வச்சு என்ட்ரு பண்ணோன்னா என்ன ஆகும்னா நெக்ஸ்ட் லைனில் 4 ஸ்பேஸ் மூவ் ஆகி தான் கர்சர் வந்து ப்ளேஸ் ஆகும். அதுதான் வந்து இண்டென்டேஷன். நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ணணும், பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் யூஸ் பண்ணி பிரிண்ட் பண்ணணும். சரியா, அதுக்கு பிரிண்ட் ஆஃப் ப்ராக்கெட்குள்ளே போகிறனால தான் ஆஃப்னு சொல்கிறோம். பிரிண்ட் ஆஃப் ஐ அப்படின்னு கொடுத்திங்கன்னா நமக்கு வந்து என்ன ஆகும், இந்த ப்ரோக்ராமோட அவுட்புட் வந்து கிடைக்கும். என்ன அவுட்புட் கிடைக்குன்னா 222 ஸ்டார்ட் ஆகி 22 இன்க்ரிமெண்ட் ஆகி லாஸ்ட்டாக வந்து என்ன வரும், 998 வரும். இப்போ ப்ரோக்ராம் நம்ம டைப் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட்டு வந்து என்ன பண்ணணும், ப்ரோக்ராமை ரன் பண்ணணும். ரன் பண்ணுறதுக்கு இந்த ஸ்க்ரீன்லேயே பாருங்கள், மிடில் ரைட் சைடில் எல்லோ கலர் சர்க்கிள் இருக்குது தானே, அதை வந்து ப்ரெஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து ப்ரோக்ராம் வந்து ரன் ஆகும். இப்போ மேலே வந்து பாருங்கள் 222 ஸ்டார்ட் ஆகிருக்கா, நெக்ஸ்ட்டு 224, 226, 228 அப் டு எது வரைக்கும் வரும்னா 998 வரைக்கும் வந்துச்சு. இதுதான் வந்து இந்த ப்ரோக்ராமோட அவுட்புட். இப்போ இது வந்து நம்ம ரன் பண்ண விண்டோவில் இருக்கும். நெக்ஸ்ட்டு கோடிங் விண்டோவுக்கு போகணும்னா என்ன பண்ணால் லெஃப்ட் சைடில் டாப்பில் பேக் ஆரோ ப்ரெஸ் பண்ணிங்கன்னா உங்களோட கோடிங் விண்டோவுக்கு வந்துடும். இதுதான் நம்மளோட கோடிங் விண்டோ. இப்போ நம்ம இந்த ப்ரோக்ராமுக்கு நேம் கொடுக்கல, அதனால தான் மேலே வந்து பாருங்கள் நியூன்னு இருக்குது. இப்போ இந்த ப்ரோக்ராமை நம்ம மொபைலில் வந்து என்ன பண்ணலாம், சேவ் பண்ணி வச்சுக்கலாம். சேவ் பண்ணி வச்சுக்கிறதுக்கு நம்ம வந்து ஒரு லொக்கேஷன் வந்து சூஸ் பண்ணிக்கணும். இப்போ நான் எப்படி சேவ் பண்ணுறேங்கிறத காமிக்கிறேன். மேலே டாப்பில் வந்து பார்த்திங்கன்னா இந்த ரெக்டாங்கிள் ஷேப் இருக்குது தானே, அதை வந்து கிளிக் பண்ணிங்கன்னா அதில் வந்து சேவ்னு ஒரு ஆப்ஷன் வரும். சேவ் சூஸ் பண்ணிக்கோங்க. நான் வந்து இதில் இன்டர்னல் ஸ்டோரேஜ், அதில் டாக்குமெண்ட்ஸ்குள்ளே எனக்குன்னு ஒரு ஃபோல்டர் வந்து க்ரியேட் பண்ண போகிறேன். அந்த ஃபோல்டருக்குள்ளே தான் ஃபைல்ஸை சேவ் பண்ண போகிறேன். இப்போ மேலே வந்து பாருங்கள் நியூ ஃபோல்டர்னு இருக்கா ரைட் சைடில், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த ஃபோல்டருக்கு நான் நேம் என்ன கொடுக்க போகிறேன்னா பைத்தான் ப்ரோக்ராம்ஸ் அப்படின்னு கொடுக்க போகிறேன். பைத்தான் ப்ரோக்ராம்ஸ் அப்படின்னு கொடுத்துட்டு கீழே க்ரியேட்னு இருக்கு பாருங்கள், அதை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா மேலே பாருங்கள் பைத்தான் ப்ரோக்ராம்ஸ் வந்துருச்சா, என்னோடய ஃபோல்டர் நேம் அது கீழே வந்து பார்த்திங்கன்னா நியூ ஃபைல் .py இருக்கு பாருங்கள். இது வந்து நம்ம 3 டிஜிட் ஈவன் எழுதுனோம் பார்த்திங்களா ப்ரோக்ராம், அதுக்கு நேம் வந்து டிஃபால்ட்டாக வந்து பார்த்திங்கன்னா நியூ ஃபைல் தான் வரும். நம்ம என்ன பண்ணிக்கலாம், அதை சேஞ்ச் பண்ணிக்கணும். நான் நியூ ஃபைலுக்கு பதிலாக என்ன பண்ணுறேன், 3 டிஜிட் அப்படின்னு ஈவன் அப்படின்னு சொல்லி நேம் கொடுக்க போகிறேன். ஏன்னா நம்ம ப்ரோக்ராம்ஸ் எப்போதுமே என்ன ப்ரோக்ராம் செய்கிறோமோ அதுக்கு ரிலேட்டடாக தான் நேம் கொடுக்கணும். அப்போ தான் நம்ம வந்து சர்ச் பண்ணி எடுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். அதே மாதிரி .pyங்கிறது என்னென்னா பைத்தானோட எக்ஸ்டென்ஷன், பைத்தான் ப்ரோக்ராம்ஸோட எக்ஸ்டென்ஷன் தான் என்னது .py. நெக்ஸ்ட்டு சேவ் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிங்கன்னா உங்கள் ப்ரோக்ராம் வந்து சேவ் ஆயிரும். மேலே வந்து பாருங்கள் 3 டிஜிட் ஈவன் .py இருக்கா, பிகினிங்கில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு நியூன்னு இருந்திருக்கும், நேம் கொடுக்கறதுக்கு முன்னாடி நியூன்னு இருக்கும். இப்போ நேம் கொடுத்தோன்னே நேம் வந்து சேஞ்ச் ஆகிடுச்சு. இப்போ நான் இந்த ப்ரோக்ராமை என்ன பண்ண போகிறேன்,
அந்த மேலே இந்த ரெக்டாங்கிள் ஷேப்பை கிளிக் பண்ணிங்கன்னா க்ளோஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. நான் க்ளோஸ் பண்ணிட்டேன். திரும்ப நான் அந்த ஃபைலை ஆல்ரெடி நான் சேவ் பண்ண ஃபைலை வந்து ஓப்பன் பண்ணி பார்க்கணுன்னா அகைன் மேலே டாப்பில் அந்த ரெக்டாங்கிள் ஷேப்பை கிளிக் பண்ணுங்கள். அதில் வந்து ஓப்பன்கிற ஆப்ஷன் இருக்கும். ஓப்பனை கிளிக் பண்ணிவிட்டு நம்ம லொக்கேஷனில் எங்கே சேவ் பண்ணணுமோ அந்த லொக்கேஷனில் போய் ஓப்பன் பண்ணணும். நான் எங்கே ஸ்டோர் பண்ணியிருக்கேன்னா இன்டர்னல் ஸ்டோரேஜில் டாக்குமெண்ட்ஸ்குள்ளே மேலேருந்து பார்த்தீங்கன்னா தேர்டாக இருக்குது பாருங்கள், பைத்தான் ப்ரோக்ராம்ஸ்னு ஒரு ஃபோல்டர் க்ரியேட் பண்ணேன்னா இப்போ அதுக்குள்ளே என்ன இருக்குது 3 டிஜிட் E1 இருக்கா. இதை வந்து கிளிக் பண்ணிங்கன்னா உங்கள் ப்ரோக்ராம் வந்து ஓப்பன் ஆயிரும். இந்த மாதிரி உங்களோட ப்ரோக்ராம்ஸ்லாம் நீங்கள் வந்து போட்டு சேவ் பண்ணி வச்சுக்கலாம். தேங்க்யூ.